ஒரு காலத்தில் நாம் செயல்பட்டோம், தௌஹீதான் வளர்ந்து விட்டதே, இனிமேல் நாம் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால், சமூக பணி, சமூக அக்கறை, சமுதாய நலன். டூ வீலரை எடுத்துட்டு போறான், எடுத்துட்டு போகும்போது அதனுடைய ஸ்டாண்ட் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்குது, பார்த்துட்டு உங்களுடைய ஸ்டாண்டு கீழே தட்டிக்கு நிக்குது, உங்களோட உயிருக்கு ஆபத்து என்று சாதி மதம் பார்க்காமல் எல்லோருமே எச்சரிக்கை செய்கின்றான். ஆனால் ஒருத்தன் நரகத்திற்கு போறதுக்கு நிக்கிறான், அதை எச்சரிக்கை செய்ய வேண்டாமா? அந்த பொறுப்பு ஏதோ ஒரு காலத்தில் இருந்தது, இன்னொரு காலத்தில் இல்லை, அந்த பணியில் ஈடுபடக்கூடாது என்று நினைக்கின்றீர்களா? அப்படி நினைத்தோம் என்று சொன்னால் அது மாபெரும் தவறு. நாட்டினுடைய சூழ்நிலை இன்றைக்கு இந்தியாவுக்குள்ள ஒரே பாதுகாப்பு என்ன தெரியுமா? எல்லா விஷயத்திலையும் அவன் மோதி கொண்டிருக்கின்றான். முஸ்லிம்களுடைய கடையை தாக்கின்றான். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சகட்டுமேனிக்கு சிறையில் அடிக்கப்படுகின்றார்கள். நாட்டில் நீ முஸ்லிம் என்று சொன்னால் உனக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இந்த நாட்டில் நம்மை காப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம் இருக்கின்றது என்று சொன்னால், நம்முடைய மறுமையை காப்பதற்கு ஒரு ஆயுதம் இருக்கின்றது என்று சொன்னால் அது ஏகத்துவம் தான். அந்த ஏகத்துவத்தில் நாம் உறுதியாக இருக்கின்ற வரை, ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அவருடைய சமுதாயத்தை எப்படி கடல் பிளந்து வழிவிட்டு காத்ததோ, அதே போன்று இந்தியாவில் இஸ்லாமிய சமூகத்தை, ஒட்டுமொத்தமாக இந்த உம்மத்தை அழிக்க முடியாத அளவிற்கு ஒரு காவல் அரண் வேண்டும் என்று சொன்னால் அது ஏகத்துவம் தான். அந்த ஏகத்துவத்தை நாம் இறுதி மூச்சு வரை கடைபிடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஏகத்துவம் கடந்து வந்த பாதை. ஏகத்துவம் கடந்து வந்த பாதை என்று சொல்லும்போது அது ஒரு கொள்கை, அதை உருவக வடிவிலே நாம் பார்க்க முடியாது. அதனால் அதனுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் எவ்வளவு பெரிய சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்பதை எடுத்து சொல்வதுதான். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் முதல் இறை தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்தே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட கடைசி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தாங்கோனா சிரமத்திற்கு உள்ளாகாமல் கிடையாது. அதற்காக வேண்டி அவர்கள் உயிரை விலையாக கொடுத்திருக்கின்றார்கள். ஊரை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு சோதனைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கின்றார்கள். அந்த விரிவான எல்லைக்குள் செல்லாமல் தமிழகத்திலே இந்த கொள்கை தோன்றி, இந்த கொள்கை உடையவர்கள் கடந்த காலத்திலேயே இருக்கின்றார்கள். ஆனால் இது வெளி உலகத்திற்கு வந்தது, வெளிச்சத்திற்கு வந்தது என்று சொன்னால் 80களில் இருந்து என்று சொல்லலாம். ஆலிம்களிலேயே கடந்த காலத்தில் இந்த கொள்கையில் இருந்திருக்கின்றார்கள், ஏகத்துவத்திலே. ஆனால் அவர்கள் பகிரங்கமாக மக்களிடத்தில் சொல்லவில்லை, சொன்ன ஆலிம்களும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களில் ஒருவர் தான் அப்துர் ரஹ்மான் ஹசரத் அவர்கள். அவர்கள் சொந்த ஊர் தென்காசி. அவர்கள் அன்வாருல் குர்ஆன் என்ற பெயரிலே குர்ஆனுக்கு விரிவுரையும் எழுதியிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் ஒரு கட்டத்தில் பேசி கொண்டிருக்கின்ற போது, ஏகத்துவத்தை பற்றி சொல்கின்ற அந்த வேளையிலே, நாங்களெல்லாம் வயதானவர்கள், தளர்ந்து போய்விட்டோம், நீங்களெல்லாம் இளைஞர்கள், இந்த கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்து தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்கு பார்த்தாலும் எந்த ஒரு இடத்திலேயும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலேயும் யானபி பைத்து என்ற ஒரு பைத்து ஓதப்படாமல் இருப்பது கிடையாது. அந்த பைத்து மக்களிடத்தில் குர்ஆனுக்கு நிகராக, இன்னும் சொல்ல போனால் குர்ஆனுக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பைத்து. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவுளாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால், என்னுடைய ஆசிரியர் ஒருவர் மேலப்பாளையத்திலே பாடம் நடத்துகின்ற போது ஒரு சம்பவத்தை சொல்கின்றார். ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு
திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே விமானத்திலே 2 விசிறிகளும் ஓடவில்லை. அதனால் விமானத்திலிருந்து அறிவிப்பு கொடுக்கின்றார்கள், இப்போது எந்த நேரத்தில் இந்த விமானம் எங்கே விழும் என்று தெரியாது. பொதுவாகவே விமான பயணம் அதில் ஏறின உடனே பொதுவாக அதிலையும் ராமநாதபுரம் போன்ற இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் வெளிநாட்டிற்கு செல்லாமல் இருக்க மாட்டார்கள். அதிகம் வெளிநாட்டிற்கு சென்ற மக்கள் இருக்கின்றார்கள். விமானத்தில் ஏறின உடனேயே அங்கே ஏர் ஹோஸ்டஸ் நிற்பாங்க. ஒரு லைஃப் ஜாக்கெட்டு ஒன்று போட்டுக்கொண்டு ஒரு ஊதி மாதிரி ஒன்று வைத்து கொண்டு இந்த விமானம் பறந்து கொண்டு இருக்கின்ற போது எங்காவது ஆபத்து வந்துருச்சுன்னா கடல்லையோ திடல்லையோ மலையிலேயோ எங்கேயாவது விழ நேர்ந்தது என்று சொன்னால் இந்த 2 கதையும் நாங்கள் திறந்துருவோம். நீங்கள் இந்த உடலில் போட்டிருக்கக்கூடிய சட்டையை உஃப்னு ஒரு ஊதுங்க, அது உப்புகிறோம், நீங்கள் தப்பிக்கிறணும் என்று சொல்லுவாங்க. அதாவது போன உடனேயே நல்ல சகுனம் பார்க்கக்கூடியவர்கள்லாம் விமானத்தில் போனால் அவன் செத்தான். ஏறின உடனேயே எதை பற்றி அவங்க நன்மாராயம் சொல்கிறாங்கன்னா நீ சாவ போகிற என்று தான். அப்போ இந்த மாதிரியான அளவில் உள்ளது தான் விமான பயணம். இந்த பயணத்தில் அப்படி சென்று கொண்டிருக்கின்ற போது கேரளாவில் உள்ள ஒரு தங்கல் இருந்தாராம். இந்த தங்கல்மார்கள் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய, அது எங்கள் பகுதிகளில் மேலப்பாளையம் போன்ற பகுதிகளில் இல்லாத பிதாத்துக்களை உருவாக்கியவர்கள். அப்போ அவர் சொல்கிறார், இந்த ஆசிரியர் சொல்கிறார், அப்போ அதனால் அந்த 2 விசிறிகளும் சுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் எழுந்திருச்சு எல்லாரும் ஒருமுகப்பட்டு யானவி வைத்த ஓதினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்ன உடனே எல்லாரும் யானவி வைத்து ஓதுறாங்க. நின்று கொண்டு, அது அந்த பைத்தை நின்று தான் ஓதுவாங்க மௌலுது சபைகளில். அதற்கு மட்டும் ஒரு தனி மரியாதை. அவன் இப்படி ஓத ஆரம்பித்த உடனே அந்த விசிறிகள் சொல்லலாமல் இருந்தால் விமான பயணம் நடக்குமா நடக்கவில்லையா என்ற அந்த விஷயத்திற்குள்ளெல்லாம் செல்லவில்லை. இது ஒரு கதை, பொய்யான கதை, போலியான கதை. அப்படி சொன்ன உடனே இந்த பைத்தை ஓதுறாங்க. ஓதின பிறகு விமானம் பாதுகாப்பாக இப்போ இந்த திருச்சியில் வந்து இறங்குச்சல அதை மாதிரி பத்திரமாக இறங்கி விட்டது. யானை பைத்தை ஓதிருக்காங்க என்று சொன்னால் அதில் என்ன வருகின்றது என்று சொன்னால் நிறைய அடிகள் வருகின்றன. அதில் அந்த கஃபார் உல் கத்தாயா அந்த சத்தார் உல் மசாவி, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், நீங்கள் தான் குறைகளை மறைக்கக்கூடியவர் என்று ஓமுகீலுல் ஆசராத்தி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுளாக ஆக்கி பார்க்கக்கூடிய அந்த அம்சங்கள் இருக்கின்றன. அவன் இந்த யானை வைத்து அந்த அளவிற்கு, அதனால தான் சென்ற மாதமெல்லாம் மக்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பின் கீழ் அந்த மௌலுத கிழித்து எறிந்தோம். அது அவ்வளவு பெரிய விஷக்கருத்தை கொண்டது, நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கவிதைகள் பாடல்கள் அந்த மௌலுதில் அடங்கியிருக்கின்றன என்று வெளுத்து கட்டினோம். நாமும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பாடலை பற்றி அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் சொல்கின்ற பொழுது அவங்க அப்துல் ரஹ்மான் ஹசரத் என்று அவர்களுக்கு ஆரம்பத்தில் இனிஷியல் ஆரம்பிக்கும், வஃபாத்தாகிவிட்டார்கள். அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல அந்த கஃபாருல் கத்தாயா அந்த சத்தாருல் மசாவி என்று வரும் பொழுது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விடுவோம் என்று சொல்றாங்க. அவ இந்த அளவிற்காவது பேணுதல்ல இருந்திருக்கிறாங்க. ஆனால் பகிரங்கமாக அவர்கள் மக்களிடத்தில் போட்டு உடைக்கவில்லை என்பது ஒரு குறைபாடு தான். ஆனால் இறைவனுடைய அருளால் 80களில் இந்த ஏகத்துவம் வந்து மக்களிடத்தில் இது வேகமாக செல்கின்றது. அதனுடைய தொடர்ச்சி இதுவரைக்கும் சென்று கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஆனால் இதிலே குறுக்கே வந்து நிற்பது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் 7 வருடம் பயின்றார்களே அந்த ஆலிம்கள் தான். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கின்றான் என்றால், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிகள் உலமா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் எல்லாம், அவனுடைய அடியார்கள் அஞ்சக்கூடியவர்கள் ஆலிம்கள் தான் என்று சொல்கின்றான். ஆனால்
இவர்கள் மதரசாவில் படிக்கும்போது இறைவனை அஞ்சிருக்கின்றார்களா என்றால் கிடையாது. வந்த பிறகு அஞ்சிருக்கின்றார்களா என்றால் கிடையாது. எல்லா கெட்ட பழக்கங்களும் மதரசாவில் தான் உருவானது. சொல்ல போனால் இப்படிப்பட்டவர்கள் மக்களிடத்தில் என்ன கருத்தை சொல்லுவார்கள் சொல்லுங்க பார்ப்போம். அதுலேயும் நான் ஓதினேனே அந்த ஆசிரியர் இருக்கிறாரே, அதாவது இந்த பீடி குடிச்சிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், கொஞ்சம் வக்கத்தவர்களாகவும் இருப்பாங்க. இவ்வளவு பெரிய வகையில் தொடர்ந்து செயின் ஸ்மோக்கர், சங்கிலி தொடர் புகையாளி என்று சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் போலாவது ஒரு தீப்பெட்டி வச்சிருக்க மாட்டான். அதை இரவலுக்காக வேண்டி வாங்கி குடிக்கிறது. அவனும் யாம் பெற்ற இன்பம் வையகம் புரட்டும் சொல்லிட்டு அவனும் தர்மம் செய்வான். இங்க படிக்கக்கூடிய இந்த மாணவர்கிட்ட அவர் என்ன செய்வாருன்னா, அவர் பீடி குடிக்கக்கூடிய ஆள். இப்போ நாம இஸ்லாமிய கல்லூரிலாம் வச்சிருக்கோம். எவனாவது பீடி குடிச்சான்னா பெட்டியை தூக்கிட்டு நீ ஓடு, இந்த பக்கமே இருக்கக்கூடாதுன்னு துரத்தி விட்டுருவோம். அப்படிதான் வச்சிருக்கோம். திருத்துறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம். ஏன்னா அவன் குடிச்சிட்டு இந்த நோய் இருக்கின்றதே ஒரு தொற்று நோய், பலருக்கும் அவன் பத்த வச்சிருவான். அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரியான அளவுல உள்ள ஒரு கட்டுப்பாடை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் என்றால், இன்னமா அக்ஷல்லாஹ் மின் இபாதிகள் மூலமா அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள்லாம் இந்த ஆலிம்கள் தான் என்ற அடிப்படையில் அந்த மாதிரி போதனை பண்றான்னா அங்க அந்த போதனை கிடையாது. அப்ப அவர் என்ன செய்வாருன்னா, பீடியை கொடுத்து எதிர்த்த கடையில் இங்க இருந்து அவ்வளவு தூரம் இருக்கும், அங்க போய் நீ பத்த வச்சுட்டு வா என்று சொன்னால் அவன் போய் பத்த வச்சுட்டு வருவான். வரும் பொழுது அதை அணைஞ்சிடக்கூடாது இல்லை, அந்த பீடிக்கு ஒரு ஹயாத்து கொடுக்கணும் இல்லை, அதனால இடையில ஒரு ஊதிக்கிடுவான். ஓதுற பிள்ளை இப்படி ஊதிக்கிறவும் செய்வான். இப்படிப்பட்டவன் என்ன செய்வான், நாளைக்கு இவனும் பீடி குடிக்க ஆரம்பிப்பான். அப்படி அந்த மாதிரியான நிலையில் தான் ஆசிரியர்களும் இருந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் என்ன இரையச்சம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த சமூகத்தை இதுவரைக்கும் கெடுத்து கொண்டு இருப்பது, இந்த சமுதாயத்தை நரகத்தின் பக்கம் அழைத்து கொண்டு இருப்பது இந்த ஆலிம்கள் தான். அதற்காக வேண்டிய இந்த செய்தியை நான் சொல்ல வருகின்றேன். அப்ப இப்படிப்பட்டவர்கள், இன்னும் சொல்ல போனால் மதரசாவுடைய கல்வி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதாவது ஆசிரியர் நடமாடிக்கிட்டு இருப்பார். இஷ்ராக்கு தொழுகை ஒன்று என்று ஒரு தொழுகையை மதரசாவில் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொழுகை இல்லை. லுஹா தொழுகை என்று ஒன்று இருக்கின்றது ஹதீஸினுடைய அடிப்படையில். அது சுபு தொழுது விட்டு குர்ஆன் ஓதணும், ஒரு மணி நேரம் ஓதி விட்டு சூரியன் உதித்த உடனே அது ஒரு ஈட்டிய அளவிற்கு உயர்ந்த உடனே இஷ்ராக் தொழுகை தொழ வேண்டும். அந்த தொழுகையை தொழுவதற்காக வேண்டி மாணவர்கள் தொழுகின்றார்களா என்று ஆசிரியர் அப்படி நடமாடிக்கிட்டே இருப்பார். அப்ப என்ன செய்வாங்கன்னா, சமயத்தில் அவர் காணாமல் போயிடுவார். இவன் என்ன செய்வானா, இன்னைக்கு நமக்கு ஜாலி தான், ஆசிரியர் போயாச்சு அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஆசிரியர் வந்து நிற்பார். நின்ன உடனே ஒருத்தன் நிலையில நிற்பான், ஒருத்தன் ருக்குவுல கிடப்பான், ஒருத்தன் சுஜூதுல கிடப்பான், ருக்குவுல இருந்துட்டு பக்கத்துல பேசுவான். ஏய் தலப்பா போயிட்டானா நிக்கிறானா, தலப்பா நிக்கிறான். ஏன்னா நாசிரசரத்துலாம் தலப்பா கிட்டுவாங்க. அவ இந்த அச்சனத்தில் உள்ளவர்கள் வெளியே வந்தால் எப்படி இருப்பார்கள் நீங்க நினைச்சு பாருங்க. அதை கண்கூடாக கண்டோம். 97 மேலப்பாளையத்துல எங்க பார்த்தாலும் பள்ளிவாசல்கள்ல தொழுகையை தடுக்கக்கூடிய வேலை இந்த ஆலிம்களால் உஸ்பேத்தப்படுகின்றது. அதை அவர்கள் வெறித்தனமாக பேசுகின்றார்கள். தொழுதவனை அடிங்க என்று சொல்றது, கையை அசைச்சிட்டா போதும். அதாவது பக்கத்துல இருக்கிறவன் அவன் அல்லாஹ்வ தொழுறானா இல்லையோ, பக்கத்துல விரல்ல அசைச்ச உடனே அவனுக்கு சூடு ஏற ஆரம்பிச்சிடும். சலாம் கொடுத்த உடனே செவட்டில் ஒரு இருப்பு எடுப்பான். பாருங்க, அப்ப அந்த விரல் அசைச்ச உடனே அவனுக்குள்ள கோவம். இந்த மாதிரியான ஆட்களை பள்ளிவாசலை விட்டு வெளியேற்றுவது, அவர்களை வெளியே தள்ளுவது, இதுதான் அவர்களுடைய வேலையாக இருந்தது. அப்ப இந்த பிரச்சனை திருநெல்வேலியில அங்கு ஜமால் முகமது சாஹிப் என்று இருக்கின்றார்கள். அவங்க சமுதாய பிரச்சனைகள்ல கொஞ்சம் ஈடுபடுவாங்க. அவங்க இப்படி ஒரு சாரார் பள்ளிவாசல அடிக்கப்படுறாங்களே என்று ஒரு விசாரணை கமிட்டியை அமைச்சு, பீஸ் கமிட்டியை அமைச்சு, அப்போது உள்ள டிஐஜி அவர்களுடைய தலைமையில ஒரு குழுவை போட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றார்கள். அந்த அறிக்கையில இப்படி யாரும் எந்த பள்ளிவாசலில் வந்து தொழும் பொழுதும் தடுக்கக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்ப இதை பற்றி பேசுவதற்காக வேண்டி, இந்த ஒப்பந்தம் மீறப்படுகின்றது என்பதை பேசுவதற்காக வேண்டி கூட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு இன்றைய மாநில ஜமாத்துல் உலமா வந்திருக்கின்றார். தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே ஒரு குழு சென்றிருக்கின்றது. நானும் அதில் சென்றிருந்தேன். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடியவர்களை யாரும் தடுக்கக்கூடாது என்று சொல்கின்ற அந்த வேளையில இவர் சொல்றாரு, நான் அதை ஆட்சேபிக்கின்றேன், அந்த தீர்மானத்தை எதிர்க்கின்றேன் என்று சொன்ன உடனே, அப்போ நம்முடைய ஜமாத் சார்பில் ஒமன் அதுலமு மிம்மம் மனா மசாஜிதல்லாஹி துக்கர ஃபீஹா,
யாரு அல்லாஹ்வுடைய பள்ளியில அவனுடைய பெயர் துதிக்கப்படுவதை தடுக்கின்றானே அவனை விட அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் என்று சொல்லும் போது நான் ஆட்சேபிக்கின்றேன் என்று சொல்கின்றார் என்றால் குர்ஆனுக்கு நேர் எதிராக இவர் தன்னுடைய கருத்தை வைக்கின்றார். அவர்தான் இன்றைக்கு மாநில ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர். பார்த்து கொள்ளுங்கள் இவர்களுடைய லட்சணம் எப்படி இருக்கும். அப்படி இவர்கள் இந்த தௌஹீது கொள்கையை மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்கின்ற பொழுது களத்தில் நின்று இதுவரைக்கும் அவர்கள் களத்தில் நின்று அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இதுவரைக்கும் சமீபத்தில் முகமது பந்தர் என்ற ஊர்ல தௌஹீத் மீட்டிங், ஏகத்துவ கொள்கை மீட்டிங் நடத்துவதற்கு தடை, இப்படி பல இடங்கள்ல அவர்கள் தடை விதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இவர்கள் தடை விதித்துக் கொண்டு இருக்கும் காலமெல்லாம் இந்த ஏகத்துவம் மடை உடைத்த வெள்ளமாக பெருகி கொண்டுதான் இருக்கின்றது, பெருகி கொண்டுதான் இருக்கும். இதை நாம வரலாற்று ரீதியில பார்த்து கொண்டு இருக்கின்றோம். குர்ஆனும் அதை சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் என்னென்ன காரியங்களை செய்வார்கள் என்று சொன்னால், இது எம்குரு பிக்கல்லதீன கஃபரூ லியுஸ்பிதூக, இந்த இறை மறுப்பாளர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். யாரை பார்த்து சொல்றான்? மக்கத்து காபிர்களை பார்த்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடுகின்றான், உங்களை அவர்கள் சிறைபிடிக்க நினைக்கின்றார்கள். அவ் யக்துலூக், உங்களை கொல்வதற்கு அவர்கள் சதி திட்டம் தீட்டுகின்றார்கள். அவ் யுஹ்ரிஜூக், உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுவதற்கு அவர்கள் திட்டம் போடுகின்றார்கள். யம்குரூன், இவர்கள் சதி செய்கின்றார்கள். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சிறந்த சூழ்ச்சியாளன். இவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக வேண்டி உன்னை விட நீ முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்தாய் என்றால் அவர்களுக்காக நான் களம் இறங்குவேன் என்ற அந்த ஒரு விஷயத்தை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையிலே மக்களுக்கு தெரிவிக்கின்றான். மூன்று விஷயங்களில் உள்ளடங்கி விடுகின்றது. தௌஹீது எதிர்ப்பு என்று வந்தால் அந்த எதிர்ப்பாளர்கள் செய்யக்கூடிய காரியம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று சிறை வைப்பார்கள், அல்லது கொல்வார்கள், அல்லது ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள். இந்த மூன்றையும் ஏகத்துவவாதிகள் சந்திக்காமல் இருக்க முடியாது. அப்படி சந்தித்து இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று சொன்னால் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஊரிலேயே அவர்கள் ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள். தௌஹீத்வாதிகள் இந்த கொள்கையை சொன்னதற்காக வேண்டி பல இடங்கள்ல ஊர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஊர்கள் இருக்கின்றன. அந்த மக்கள் இறைவனுடைய அருளால் மிகப்பெரிய அளவுல போராடி வென்றும் இருக்கின்றார்கள். இன்றைக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட மக்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்ப இந்த ஊர் நீக்கம் என்பது இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வந்துவிட்டு திரும்புகின்ற பொழுது சொல்கின்றார்கள், நாம நாளை தங்கக்கூடிய இந்த இடமாகிறது பனு கினானா என்ற அந்த பள்ளத்தாக்காகும். அந்த பள்ளத்தாக்கு இருக்கின்றதே அதில் தான் காபிர்கள் தகாசமு அலல் குஃபுர், இறை மறுப்பின் மீது ஒருவருக்கொருவர் அவர்கள் சத்தியம் விட்டு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். என்ன உடன்படிக்கை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்படைக்கின்ற வரை, இது ஜூரி விளக்கம் கொடுக்கின்றார்கள், ஒப்படைக்கின்ற வரை அவர்களோடு திருமணம் ஒப்பந்தம் கிடையாது, அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் கிடையாது. யாருக்கு எதிராக? குறைஷிகள், கினானா குடும்பத்தார்கள் பனு ஹாஷிம், பனு அப்துல் முத்தலிபுக்கு எதிராக இந்த தீர்மானத்தை போடுகின்றார்கள். இந்த உடன்படிக்கை நடக்கின்றது. அது மாதிரி இன்றைக்கும் நடக்கின்றது. ஆரம்ப காலத்திலாம் தௌஹீதுல உள்ளவனுக்கு பெண்ணு கிடைக்காது. இன்றைக்கு நிலைமை மாறி போயிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, எப்படி ஆயிருக்குன்னா, அதுவும் என்னமோ கொட்டி கிடக்கிற மாதிரி, தௌஹீதுமா அப்படியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏன்னா குமர் அந்த அளவிற்கு தேங்கி இருக்கின்றது, இப்படி சொல்ல வந்திருக்கிறாங்க. இது ஒரு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம். ஆனா ஆரம்பத்தில் என்ன நடந்தது தெரியுமா? இவர் இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கலாம அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் எப்படிங்க, நல்ல ஆளுதாங்க, ஆனா ஆனா என்ன சொல்றிய, இது பீடி புகைப்பழக்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வேற என்ன ஏதாவது பொம்பளை சட்டை ஏதாவது இருக்குமா, அதெல்லாம் ஏதாவது தண்ணின்னு அடிப்பாரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நஜாத்து. அவன் என்ன தகுதி வச்சிருக்கானா, நஜாத், கெட்ட பழக்கம்லாம் இருக்காது, சமூக சீர்திருத்தவாதி.
அதுலயும் ரொம்ப கொடுமை என்னன்னா, அவன் வரதட்சணை வாங்க மாட்டேங்கிறான், பெண்ணு வீட்டுக்கு பிரசவத்தில் இருந்து எல்லா செலவையும் நான் தான் பார்ப்பேங்கிறான். அப்ப இப்படி சொல்லக்கூடிய ஒருவனை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாத்துக்கங்க என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அவை இவர்களுடைய நிலைமை எதை எடுத்து காட்டுகின்றது என்றால், பெண்ணை மனம் முடிச்சு கொடுக்க மாட்டேங்கன்னு ஒப்பந்தம் எடுத்தாங்கல்ல, அந்த நிலையை இது எடுத்து காட்டுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருந்தது. இறைவனோட இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கிருபையினால இது நாமும் கொள்கை துடிப்போடு இருந்தோம் என்று சொன்னால், கொள்கை வெறியோடு இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழகமும் மாறும். ஒட்டுமொத்த தமிழகமும் தௌஹீது கோட்டையாக மாறும் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்காக வேண்டிதான் இது போன்ற இந்த தலைப்பை தந்திருக்கின்றார்கள். இதுல நாம என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 3 விஷயங்கள். ஒன்று சிறைபிடிக்கிறது, இன்னொன்று கொலை செய்கிறது, இன்னொன்று ஊரை விட்டு வெளியேற்றுறது. இதுல இந்த சிறை பிடிக்கின்றது என்ற இந்த வார்த்தை இருக்கின்றத, சிறை சென்ற இந்த ஆலிம்சாக்கள்ல இன்றைக்கு தலைமை பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் வந்துட்டாங்க, அரசியல் தலைவர்கள்லாம் சந்திக்கிறாங்க. ஆனா போலீஸ் வருகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. ஆனால் தௌஹீது கொள்கையில உள்ளவங்க இருக்காங்களே, அவங்க ஆரம்ப கட்டத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், ஆரம்பத்தில் சில இயக்கங்கள் அவங்களும் கொள்கையில இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சில மார்க்கம் சொல்லாத சட்டத்திற்கு புறம்பான சில காரியங்களை ஜிஹாதான் என்ற அடிப்படையில் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த குரூப் எல்லாமே விரல் அசைக்கும். இந்த குரூப் எல்லாமே நெஞ்சுக்கு மேல கை கட்டுவார்கள். போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு போன உடனே அவன் என்ன செய்யறது திரும்பில்ல, எந்த இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரிதான், தக்பீர் கட்டுறா அப்படின்ன உடனே அவன் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கட்டுவான். அத்தகையாத்து வரைக்கும் தொலை விடுவான், விரல் அசைப்பான், நீ அந்த பக்கம் போய் நில்லு. இப்படி ஒரு நிலை இருந்துச்சுங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்துச்சு. அதாவது தௌஹீத்வாதி என்று சொன்னால் இவன் தான் இந்த கொலைக்கு காரணம் என்ற அளவில் ஒரு தவறான நம்பிக்கை இருந்தது. அந்த சோதனையிலும் இந்த மக்கள் நின்றார்கள். இறைவனுடைய அருளால் பின்னால் அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. அப்போ அந்த அளவிற்கு இந்த கொள்கையில் உள்ளவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு தௌஹீத்வாதிகள் சிறைச்சாலை சென்றிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு தௌஹீத்வாதி இன்னொரு தௌஹீத்வாதி சந்திக்கின்ற பொழுது சமுதாய இயக்கம் ஒன்று ஆரம்பித்தோம். அவங்க இன்றைக்கு அவங்களும் தௌஹீது பேரில் தான் இருந்தாங்க. இப்போ தௌஹீது அவங்கள விட்டு கலண்டு போயிடுச்சு, அவங்களும் தௌஹீதை விட்டு கலண்டு போயிட்டாங்க. அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கு தௌஹீதில் தான் இருந்தார்கள். அப்படி சந்திக்கும் போது, ஒரு பொதுக்குழுவில் சந்திக்கின்ற பொழுது, நீங்கள் எந்த ஜெயிலுக்கு போனீங்க? நான் வேலூர் ஜெயிலில் இருந்தேன். நீங்கள் எந்த ஜெயிலில் இருந்தீங்க? நான் பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்தேன். நீங்கள் எந்த ஜெயிலில் இருந்தீங்க? திருச்சி ஜெயிலில் இருந்தோம் என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த சிறைச்சாலையினுடைய சகவாசமும் ஏற்பட்டது. தௌஹீது கொள்கையில் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு சோதனையும் ஏற்படும். ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, எங்க தெருவில் ஒரு ஆள் இருக்கிறார். அவரு, நான் 3 விஷயங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஒன்று, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடக்கூடாது, இன்னொன்று சிறைச்சாலைக்கு போயிடக்கூடாது, இன்னொன்று நீதிமன்றத்துக்கு போயிடக்கூடாது. இந்த 3 பலாவில் யாரும் மாட்டக்கூடாது. ஆனா தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவங்க இந்த சோதனையில மாட்டாமல் இருக்க மாட்டார்கள். எல்லாருக்கும் இந்த சிறைவாசம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதே போல கொல்லப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். கொள்கைக்காக வேண்டி ஊர் நீக்கம் செய்யப்பட்டு தங்களுடைய சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு சென்றவர்களும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊரு தான் பாலக்கோடு என்ற ஊரு, தருமபுரி மாவட்டம். அந்த தருமபுரி மாவட்டத்தில் 2011 பாலக்கோட்டில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கொள்கை சார்ந்த பராத் இரவு என்று ஒரு இரவு இருக்கின்றது. ஷாபான் வரை 15. நாங்கள்லாம் மதரசாக்களில் ஓதக்கூடிய காலத்தில் நாங்கள்லாம் கால் ஷீட்டு கொடுத்து முடியாது. எல்லாம் இந்த இஷாவுக்குள்ள அந்த 3 யாசினை ஓதிட்டு வரணும். அந்த 3 யாசினி எதுக்கு? ஒன்று ரிஸ்க்கு விஸ்தீரணும், இன்னொன்று இறந்தவர்களுக்கு, இன்னொருவர்களுக்கு ஆயுள் நீட்டம். இந்த 3 யாசின் ஓதுறதுக்காக வேண்டி மக்கள் எங்களிடத்துல வந்து, எத்தனை வீட்டில் ஓதுறது 3 யாசின்? தட்டி விடுறவங்களாம் இருக்கிறான்.
நாகூர்ல தட்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி தர்காக்கள்ல அப்படி ஓதக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த 3 யாசின் ஓதுறது இதுவெல்லாம் கூடாது. பராத் இரவு என்று ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. அது சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பலவீனமான விஷயங்கள் என்று அவங்க ஒரு துண்டு பிரசுரத்தை வெளியிட்டு அதை மக்களிடத்தில் பரப்புறாங்க. இதுதான் அந்த ஊர் மஹ்தி என்ற ஒரு கொள்கையை கொண்டவர்கள், கோட்பாட்டை கொண்டவர்கள். ஷிர்கு பிதஅத்துகள் எல்லாம் ஒரு இடத்தில் தலைவிரித்தாடும். இதுல ஒரு 5 இளைஞர் வந்து சேர்றாங்க. இந்த நோட்டீஸ் விட்ட உடனே அவ்வளவுதான் பள்ளிவாசலுக்கு கூப்பிடுறாங்க. பள்ளிவாசலுக்கு கூப்பிடுறாங்க. அதாவது இந்த சம்பவத்தை நாங்க கேள்விப்பட்டுட்டு இவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்து இருக்கின்றார்களே என்று ரொம்ப மனசு சங்கடப்படுகின்றது. அவ்வளவு பெரிய சோதனையை, தியாகத்தை அவர்கள் சந்தித்து இருக்கின்றார்கள். அந்த 5 பேரை கூப்பிடுறாங்க. அதுல ஒரு ஆள் அனுப்புறாங்க. பள்ளிவாசலை வச்சே நல்ல நைய புடைக்கிறாங்க. அடிய வாங்கிட்டு அவர் இடத்துல ஒரு மிரட்டல் தோணியில ஒப்பந்தம் மாதிரி எடுக்கிறாங்க. ஏதோ சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து வந்து விடுகின்றார்கள். அப்படி வந்த பிறகு அதுல அவங்க முக்கியமாக சொன்னது என்ன தெரியுமா? எங்களுடைய முன்னோர்கள் வழியை தான் நாங்க பின்பற்றுவோம். இப்ராஹிம் இஸ்லாம் மக்களிடத்தில் சொல்லும்போது பல் வஜதனா அலைய ஆபானா கதாலிக்க எஃபாலும் எப்பா ஹல் எஸ்மவுனக்கும் இது ததுவோன் அவ் என்பவுனக்கும் அவ் எதிர்வோன். இந்த சிலைகளை வணங்குறீங்களப்பா, இந்த சிலைகள் உங்களுக்கு பதில் சொல்கின்றனவா அல்லது உங்களுக்கு நன்மை செய்கின்றனவா அல்லது ஏதாவது ஒரு தீங்காவது செய்தாப்பா என்று கேட்கின்றார்கள். அதற்கு தான் அந்த மக்கள் சொல்கின்றார்கள், காலு பல் வஜதனா ஆபானா கதாலிக்க எஃபாலும். எங்களுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் அந்த கருத்தில் இருந்தாங்க, நாங்களும் அவ்வாறு செய்கின்றோம் என்று சொல்கின்றார்களே. இது அறியாமைத்தனத்தினுடைய முதல் ஆதாரம். இந்த வாதத்தை தான் அவர்கள் அந்த மக்களிடத்தில் வைத்து சொல்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சகோதரர்கள் தங்களுக்குள்ள எல்லாம் இளைஞர்கள் தான், சில இளைஞர்கள் சேர்றாங்க, விலகிக் கொள்கின்றார்கள். அப்படி அவர்கள் ஒன்று சேர்ந்து பேசும்போது நாம் என்ன செய்வது, தலைமைக்கு போய் இதற்கு ஒரு ஆலோசனை கேட்போம். நடந்தது 2011. நாம் ஒரு ஆலோசனை கேட்போம் என்று அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தலைமைக்கு போறதுக்கு முந்தி நாம ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் என்று பேசுகின்றார்கள். அப்படி பேசுகின்ற அந்த கட்டத்தில் அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு உடன்படிக்கை என்ற அடிப்படையில் என்ன செய்து கொள்கின்றார்கள் என்று சொன்னால், சொல்றாங்களாம், இந்த ஊர்ல நீங்க இருக்க முடியாது, வெளியில போகணுங்கிற நிலை வந்துருச்சு, நாம வெளியூருக்கு தான் போகணும். இந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட சோதனையை சந்திப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் அல்லவா, அல்லதீன உஹ்ரிஜு மின் தியாரிஹிம் பிகைரில் ஹக் இல்லா யகூல் ரப்புனல்லாஹ். இந்த மக்கள் எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் என்றால் அவர்கள் செய்த பாவம் இல்லா யகூல் ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதுதான் பாவம். அதனாலதான் இந்த மக்கள் அநியாயமாக அவர்களை தண்டிக்கின்றார்கள். ஏகத்துவத்தை சொன்னதற்காக வேண்டி அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள். அப்ப அவங்க பேசுறாங்க, என்ன பேசுறாங்க தெரியுமா? இந்த ஊரை விட்டு நாம வெளியில போக முடியாது, நாம இந்த ஊர்ல தௌஹீத சொல்றது அல்லது சாகுறது. என்ன மாதிரியான ஒரு வீர குணம் என்று பாருங்கள். இது மாதிரியான ஒரு இளைஞர்களை நாம வரலாற்றில் சந்தித்திருக்கின்றோம் என்று சொன்னால், இது அவல் ஃபித்தியத்து இலல் கஹ்ஃப், இளைஞர் கூட்டம் குகையின் பக்கம் ஒதுங்கியது என்று சொல்கின்றானே அந்த கூட்டம். அவங்க என்ன சொன்னாங்க? وَإِذْ اعْتَزَلْتُمُوهُمْ وَمَا يَعْبُدُونَ إِلَّا اللَّهَ فَأْوُوا إِلَى الْكَهْفِ يَنشُرْ لَكُمْ رَبُّكُمْ مِنْ رَحْمَتِهِ وَيُهَيِّئْ لَكُمْ مِنْ أَمْرِكُمْ مِرْفَقًا. இவர்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்களை விட்டும் இவர்களை விட்டும் நீங்கள் விலகி விட்டீர்கள் என்று சொன்னால், இந்த ஊரில் வாழ வேண்டாம், இணை வைப்பு இருக்கையில் நாம் உயிரோடு வாழ வேண்டாம், இந்த குகையில் தஞ்சம் புகுவோம் என்று நெஞ்சம் நிறைய சொன்னார்களே, தஞ்சம் அடைந்தார்களே குகையிலே. அந்த மக்களை அல்லாஹ் தஆலா தூக்கத்தின் மூலமாக காப்பாற்றினானே. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இவர்கள் ஒப்பானவர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. அந்த வரலாற்றை இவர்களுடைய அந்த வாழ்க்கை சூழ்நிலை நமக்கு கொஞ்சம் கண் முன்னால் நிறுத்தி காட்டி செல்கின்றது. பார்க்கிறோமா இல்லையா? அவங்க பேசுறாங்க, என்ன பேசுறாங்க? ஊர்லயே நம்ம சாவுறதுரா, தௌஹீதை சொல்வோம், அடிபட்டு சாவோம் என்று பேசிக்கொள்கின்றார்கள். அப்படி பேசிக்கொண்டு விட்டு
அதில் அவங்க சொல்றாங்க, நாங்கள் உடன்படிக்கை எடுத்துறோம், உடன்படிக்கை பற்றி உள்ள அந்த விவரம்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்கின்றார்கள். இதுவும் வரலாற்றில் எதற்கு ஒத்திருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஏகத்துவம் கடந்து வந்த பாதை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்து வந்தது தானே அந்த கொள்கை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக வேண்டி வருகின்றார்கள். அவர்கள் உம்ரா செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வருகின்றார்கள். ஆனால் ஹுதைபியாவில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றார்கள். நாங்க இங்கு எதற்கு வந்திருக்கின்றோம் தெரியுமா? நாங்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி தான் வந்திருக்கின்றோம், நாங்கள் போராடுவதற்காக வேண்டி வரவில்லை என்று எவ்வளோ எடுத்து சொல்கின்றார்கள், கேட்கவில்லை. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷியில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் அணுக்கமானவர்கள் என்ற அடிப்படையில் நேரடியாக போய் அங்கு போய் பேசுகின்றார்கள். அப்படி பேசக்கூடிய அந்த வேளையில அவங்க வருவதற்கு தாமதமாகி விடுகின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சம்பவம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் ஒரு செய்தி பரவலாகிவிட்டது, பரவி விட்டது, உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அப்போ புனித ஆலயத்தை தரிசிப்பதற்காக வேண்டி, தவாப் செய்வதற்காக வேண்டி தான் வந்தோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலை இன்றைக்கு மாறி புனித போர் செய்வதற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னவுடனே அந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடத்தில் உடன்படிக்கை செய்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, ரகத் ரலியல்லாஹு அனில் மூமினீன், மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இந்த மக்களை இது இபாயிஊனக தஹத ஷஜரா, மரத்துக்கு அடியில் அவர்கள் உங்களிடத்தில் உடன்படிக்கை செய்தார்கள். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவருடைய உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். என்ன மாதிரியான பாக்கியமிக்க வார்த்தைகள் என்று பாருங்கள். ஃபஅன்ஸலல்லாஹு ஸக்கீனத அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது அமைதியை இறக்கினான் என்று சொல்கின்றானே. அந்த உடன்படிக்கை என்ன? யஸீத் இப்னு அபு உபைத் என்பவர்கள் சல்மத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அலாமா அலா ஐயி ஷையின் பாயத்தும் ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எந்த விஷயத்தில் உடன்படிக்கை எடுத்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, அலல் மௌத், சாவதற்காக வேண்டி நாங்கள் உடன்படிக்கை எடுத்தோம் என்று சொன்னார்கள். இதே விஷயத்தை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்கின்ற பொழுது, அல்லாஹ் நஃபிர்ர, நாங்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் ரசூலுல்லாஹ்வை விட்டுவிட்டு இந்த போரை விட்டுவிட்டு நாங்கள் விரண்டோட மாட்டோம் என்று சபதம் எடுத்தோம், உடன்படிக்கை எடுத்தோம் என்று சொல்கின்றார்கள். ரெண்டும் ஒன்றுதான். வந்தால் அங்கே சாவு அல்லது வெற்றி என்பதை தவிர்த்து நாங்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் விரண்டு ஓட மாட்டோம் என்பது அவர்கள் சொல்வது. ரெண்டுமே மூத்தை தான் குறிக்கின்றது. மூத்தி என்பது சொல்வது தெளிவாக தெரிகின்றது. நாங்கள் அல்லாஹ் நஃபிர்ர, விரண்டோட மாட்டோம் என்று சொன்னால் மரணம் வந்தாலும் சரிதான், அதை சந்திக்க தயார் என்பதை தான் அந்த கருத்து சொல்கின்றது. அவன் மூத்தின் மீது உடன்படிக்கை எடுத்தார்களே, அந்த வரலாற்று பாடத்தை இந்த இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கையில் 2011 தௌஹீத் துவங்கியது, 80 அதனுடைய பரிணாம வளர்ச்சி, அதனுடைய பரிமாணம் அது ஏறுமுகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப 2011 அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது தலைமைக்கு செல்றாங்க. அவங்க ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க, நீங்க காவல்துறையில புகார் கொடுங்க என்று சொல்கின்றார்கள். காவல்துறையில புகாருக்கு செல்கின்ற பொழுது அந்த மகுதி இருக்கக்கூடிய பகுதியில் தான் காவல் நிலையமே இருக்கின்றது. இதுவரைக்கும் ஜமாத்துக்கு எதிராக எந்த கொம்பனும் போய் அந்த ஊர்ல புகார் கொடுத்ததே கிடையாது. அதையும் இவங்க பேசுறாங்க. தலைமையினுடைய அறிவுரையின் பேரில், ஆலோசனையின் பேரில் நேராக காவல் நிலையத்துக்கு போறாங்க. காவல் நிலையத்திற்கு போன செய்தி ஊராருக்கு தெரிந்து கூடிவிடுகின்றார்கள் எல்லோருமே. அதிலையும் அந்த சகோதரர்கள் பயப்படல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்க உகது போர்க்களத்தை முடிச்சிட்டு வரும் பொழுது இன்னொரு கூட்டம் வருகின்றது என்று சொன்ன உடனே, அல்லதீன காலலகும் நாஸ் இன்னன்னாஸ கத் ஜமஊ லக்கும் ஃபக்ஷௌஹும், மக்கள் அவர்களை நோக்கி சொல்கின்றார்கள், மக்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற பொழுது, ஃபஸாதகும் ஈமானா, இது அவர்களுக்கு ஈமானைத்தான் அதிகரித்தது. காலு ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்பதில் சிறந்தவன் என்று சொன்னார்களே.
அந்த வரலாற்று துளியை, ஒளி வெள்ளத்தை நம்முடைய கண் முன்னால் எடுத்து காட்டுகின்றது. அவன் அந்த சகோதரர்கள் அவன் காவல்துறையை பார்க்குது, ஒரு சமுதாயத்துக்குள்ள 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து நிற்கின்றது. டிஎஸ்பி ஏஎஸ்பி போன்றவர்கள் எல்லாம் அவங்கள அப்படியே அழைச்சிட்டு கொண்டு போய் தர்மபுரியில கொண்டு போய் விட்டுட்டு, நீங்க இங்க இருந்துக்கங்க, இப்போது நீங்க இந்த ஊர்ல இருக்க முடியாது என்று சொல்றாங்க. அவங்க அங்கிருந்து கிளம்பி நேராக தலைமைக்கு வருகின்றார்கள். தலைமையில வந்து இத்தனைக்கும் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ரமலான் மாதம், புனித குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த ஆலிம்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், குர்ஆன் தான் அவர்களுக்கு எதிரியாக தெரிகின்றது. வகாலர் ரசூல், இறை தூதர் மறுமையிலே சொல்கின்றார்கள் அல்லாஹ்விடத்தில், இந்த கூட்டம் இருக்கின்றது, இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த குர்ஆனை வெறுப்புக்குரியதாக ஆக்கிவிட்டார்கள் என்று நாளைக்கு மறுமையில புகார் சொல்லுவாங்க. இந்த ஆலிம்களை எதிர்த்து தான் இந்த கூட்டம், இந்த சமுதாயம் குர்ஆனை வெறுப்பாக பார்க்கின்றது. அதை நம்ம கண்கூடாக நாம பார்க்க முடிகின்றது. ரமலான் மாதத்தில் இந்த சம்பவம் நடக்கின்றது. அப்படி நடந்த நிகழ்வை ஒட்டி, சோதனையை ஒட்டி அவர்கள் தலைமைக்கு செல்கின்றார்கள். தலைமைக்கு சென்ற உடனே அவங்க அளித்த வழிகாட்டலின்படி முக்கியமான அதிகாரிகள் யார் வரைக்கும் போய் சந்திக்கின்றார்கள் என்று சொன்னால், தலைமை செயலர் வரைக்கும் போய் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திச்சு அவங்க நீங்க ஊருக்கு போகலாம். எந்த அளவுக்கு என்றால், தலைமை செயலாளர் இவங்களுக்கு முன்னாலேயே மாவட்ட ஆட்சியருக்கு போன் பண்ணி சொல்றாரு, இவங்க மேல ஒரு சிறு கீறல் விழுந்தாலும் சரிதான், அந்த ஊர் மக்கள் தான் பொறுப்பு, உள்ளத்துக்கு வச்சிருவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ அங்கிருந்து வந்தாச்சு. வந்த உடனே இவங்க சர்வசாதாரணமாக சாலையில் திரிகின்றார்கள். இது அவர்களுக்கு கொள்ளவில்லை, அவர்களால் இதை சகிக்க முடியவில்லை. அப்போ அதனால இவங்க பீஸ் கமிட்டின்னு ஒன்று போட்டு அதில் பேசி, அதில் ஒரு மாதிரியாக அவர்கள் நாங்கள் சமாதானமாக போகிறோம் என்று சொல்லிவிட்டு உள்ளுக்குள் கழுத்தறுப்பு வேலைகளை செய்கின்றார்கள். என்ன, கடை வச்சிருக்காங்களா, இவங்க கடையை விட்டு வெளியேற்றுருங்க. இதெல்லாம் பல ஊர்கள் நடந்திருக்கு. வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்களா, வெளியேற்றுங்க, வெளியேற்றப்படுறாங்க. அவங்க இந்த அளவிற்கு இவங்க எந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னா, நாம ஊரை விட்டு தான் போக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் அவர்கள் ஏற்கனவே உறுதிமொழி எடுத்து விட்டார்கள், இந்த ஊரை விட்டு நம்ம போறது கிடையாது, கொல்லப்பட்டாலும் சரிதான், இந்த கொள்கைக்காக வேண்டி இந்த ஊர்ல தான் நாம உயிர் துறப்போம் என்ற ஒரு முடிவில் அவங்க இருக்கிறாங்க. இதை தாங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கு எதிராக இவர்கள் களமாடக்கூடிய அந்த வேளையில் காவல்துறைக்கு இவர்கள் செல்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ அவங்க எல்லோருமே ஒன்று சேர்ந்து திரண்டு வந்து நிற்கின்றார்கள். இவனோ வெளியில வந்தாதானே உயிரோடு வாழ்றதுக்கு பார்த்துருவோம் என்று சொல்லி வந்து நிற்கிறாங்க. இப்போ காவல்துறை அவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள், அந்த காவல்துறை ஒரு பதட்டத்தில் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மக்களுடைய உயிரை பாதுகாக்கணும். அப்போ இவங்க காவல்துறையினுடைய அந்த மனநிலையை பார்த்துட்டு சொல்கிறாங்க, சார் இங்கே வாங்க, எங்களை நீங்கள் விட்டுருங்க, அவங்க என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நாங்கள் கொல்லப்படுவதற்கும் தயார், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று சொன்ன உடனே அவன் அந்த நேரத்தில் காவல்துறைக்கு வழி இல்லாமல் அவங்க அப்படியே வண்டியில் ஏற்றி கொண்டு போய் வெளியில் விடுவதற்காக வேண்டி போகிறாங்க. முன்னால் போலீஸ் பாதுகாப்பு வண்டி, இவங்க ஒரு வண்டியில் இருக்கிறாங்க. பெரிய விஐபி மாதிரி இவங்க அழைச்சி செல்லப்படுறாங்க. ஊர் மக்கள் எல்லோருமே பைக்கில் கிளம்பி வர்றான். இங்கேயும் ஒரு வரலாற்று பார்வை, எல்லோரும் சேர்ந்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி தான் வர்றான். தனித்தனியாக போய் அடிச்சா தானே பஞ்சாயத்து. இது மாதிரி வாழ்க்கையில் இந்த தௌஹீத் கடந்து வந்த பாதையை பார்க்கின்ற பொழுது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கின்றது. காலு தகாசமு பில்லாஹி, அவர்கள் சபதம் ஏற்றுக்கொண்டார்கள், லனுபையி தன்னகு அஹ்லகு,
இரவோடு சென்று இரவோடு இரவாக சென்று அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அழித்து விடுவோம். சும்ம ல நகூலன்ன லி அஹ்லிஹி மா ஷஹிதுனா மஹிலுக்க அஹ்லி, நாம குடும்பத்தினுடைய வாரிசாற்ற சொல்லிடுவோம், யார் கொன்னான்னு எங்களுக்கு தெரியாது, இன்னால சாதிக்கும், நாங்கள் உண்மையைத்தான் சொல்கிறோம் என்று அவர்கள் பேசினாங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானே. அந்த வரலாற்று பாடமும் நமக்கு கண் முன்னால் வந்து நிற்கின்றது, வந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கக்கூடிய அந்த இவங்க வண்டியில ஏற்றி வரப்படக்கூடிய அந்த கட்டத்தில் இவங்க எல்லோரும் திரண்டு வர்றாங்க. வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒரு உதவியை செய்யறான். நான் சில வரலாற்று ரீதியாக சில சம்பவங்களை ஒப்பிடும் பொழுது அதுவும் இதுவும் ஒன்று என்று விளங்கிடக்கூடாது, தயவு செய்து. அது மாதிரியான ஒரு நினைவை நமக்கு கண் முன்னால் கொண்டு வருகிறது என்பதைத்தான் நான் சொல்கின்றேனே தவிர ரெண்டு தியாகமும் ஒன்று என்று தயவு செய்து யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். என்ன நடக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய தலைக்கு விலை பேசியாச்சு. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி செல்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருகின்றது. அப்போ அவங்க ஒரு குகையில தஞ்சம் அடைகின்றார்கள். அடையக்கூடிய அந்த வேளையில் எதிரிகள் துரத்தி வந்துட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், லவ் அன்னா அஹதக்கும், அவர்கள் ஒருவர் தங்களுடைய பாதத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால் லாபுசரனா, அல்லாஹ்வுடைய தூதரே நம்மை அவர்கள் பார்த்து விடுவார்களே என்று சொல்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மா லன்னுக்க அபூபக்கரே பிஸ்னைன் அல்லாஹு சாலிசுகுமா, ரெண்டு பேர் தான் நம்ம இருக்கிறோம், மூன்றாவது அல்லாஹ் இருக்கிறானே, என்ன நினைக்கிற நீ என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றானே. அப்ப அந்த குகையில் அவங்க உள்ள இருக்கிறாங்க. எதிரிகள் கண் மூடி போய் விடுகின்றார்கள். பாதத்தை பார்த்தா போதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருப்பாங்க. பார்க்க முடியவில்லை, திரும்ப போய் விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த நிகழ்ச்சியை சொல்கின்றான், இல்லா தன்சுரு, இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் ஃபகத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்கனவே உதவி செய்திருக்கின்றான். இது அஹ்ரஜ உள்ளதீன கஃபரு சானியஸ்னைன் இதுமா ஃபில் கார் இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. காஃபிர்கள் அவர்களை, இந்த ரெண்டு பேர்களை வெளியேற்றிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மிக நெருக்கடியான நிலையில் ஒரு குகையிலே இருக்கின்ற பொழுது, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அந்த வசனம், அந்த நிகழ்வு இந்த சகோதரருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில் அதற்கு ஒரு சிறு அளவு ஒத்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த சம்பவம் இந்த சம்பவம் ஒன்று என்று விளங்கிடக்கூடாது. என்ன நடக்கின்றது? பின்னாலேயே எல்லாம் ஊருக்கான அத்தனை பேருமே பைக் எடுத்துட்டு வர்றான். போலீஸ் வாகனம் முன்னாலையும் பின்னாலையும் அரவணைத்து நடுவுல இவர்கள் செல்கின்ற அந்த வேளையில இவர்கள் ரயில்வே கேட்டை தாண்டி விடுகின்றார்கள். அவர்களுடைய பைக்குகள் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கேட்டை மூடிட்டான். இல்லை என்றால் அன்றைக்கு ஒரு கலவரம், அல்லாஹ் இந்த மக்களை பாதுகாத்து இருக்கின்றான். அந்த ஒரு சிக்கல்ல இருந்து அவர்களை காப்பாற்றி விடுகின்றான். இப்போ இவர்கள் தலைமைக்கு போயாராங்க. அங்கிருந்து தப்பி என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு வீடா போய் மொத்தம் 7 பேருங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் போய் நீ உன்னுடைய கணவனை விட்டு விலகிரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன கொடுமைன்னு பாருங்க. இது மாதிரி மற்ற ஊர்ல நடக்கலன்னு சொல்லலாங்க, மற்ற ஊர்ல நடக்கலன்னு சொல்லலாம். அப்ப அந்த அளவிற்கு அந்த ஊர்ல அவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நடந்தது. ஆனால் இதற்கு பின்னால் சட்டத்தினுடைய அடிப்படையில் எல்லாமே வந்த பிறகு அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். இன்றைக்கு அவர்கள் அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உணர்வுல எழுதுறாங்க. இந்த ஒப்பந்தம் அடிப்படையில் அவர்கள் தோற்று போனார்கள் என்று சொன்ன உடனே தான் அவர்கள் இந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வெகுண்டு எழுந்து அவர்களை ஒரேடியாக தொலைத்து கட்ட வேண்டும் என்று கிளம்பி வந்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விட்டான். இப்ப இதற்கடுத்து தனி மர்கஸ் ஒன்று வாங்குகின்றார்கள். வாங்கிய பிறகு அவர்கள் எடுத்த அடுத்த நடவடிக்கை என்ன தெரியுமா, திருமண தஃப்தர் தரமாட்டோம்
இந்த 2 ஆயுதம் இருக்கின்றது. ஒன்று கபூர், நாங்கள் உங்களை கபூர்ல அடக்க விட மாட்டோம். அத போல திருமணம் நடத்துவதற்கு தப்தரும் தரமாட்டோம் என்று. இதுவெல்லாம் இதனுடைய பின்னணியில யார் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? ஜமாத்துல் உலமா, அந்தந்த கூட்டத்தில் உள்ள ஆலிம்கள், அவர்கள்தான் இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கின்றார்கள். இப்படி இருந்தும் இறைவனுடைய அருளால் அதுல ஒரு சகோதரருடைய தாயார் மரணம் அடைகின்றார்கள். கபிரிஸ்தான் தரமாட்டேன்னு மறுக்கிறான். ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் டாக்டர் அகமது கைது செய்யப்பட்டதனால காவல் அவர்களுக்கு, போலீஸ் புரொடெக்ஷன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் அவர்கள் பக்கத்து ஊர்ல போய் அடக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு தனி கபிரிஸ்தானும் வாங்கி விட்டார்கள். அந்த ஊர்ல இன்றைக்கு கொள்கை வளர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொள்கைக்காக வேண்டி தமிழகத்தில் வலம் வருகின்றார்களே முன்னணி தலைவர்கள், அவர்களை எல்லாம் விட இவர்கள் செய்த தியாகம் மாபெரும் ஒரு தியாகம், சாதாரணமான ஒரு தியாகம் கிடையாது. தௌஹீதினுடைய அந்த கொள்கையை தமிழகத்தில் மக்களுடைய உள்ளத்தில் இடம் பதிக்க செய்வதற்காக வேண்டி, மக்களுடைய உள்ளத்தில் தௌஹீது தடம்பதிய செய்வதற்காக வேண்டி தங்களையே இழப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அப்படி இந்த கொள்கைக்காக வேண்டி அவர்கள் தங்களை அழிப்பதற்காக வேண்டி தயாராக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இதுல இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை, இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு செல்றாங்கல்ல, அந்த வரலாறு நிகழ்வு, ஊரை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. அப்ப அத மாதிரி ஊரை விட்டு வெளியே சென்ற மக்களும் இருக்கின்றார்கள். அதுல ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இப்போது இந்த ஊர் சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் இதுல நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் அவங்க அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சுராகா இப்னு மாலிக் என்பவர் துரத்திட்டு வர்றாங்க. எதற்காக வேண்டி துரத்திட்டு வர்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைக்கு விலை பேசியாச்சு. பிணமாக கொண்டு வந்தாலும் சரிதான், அல்லது உயிரோடு கொண்டு வந்தாலும் சரிதான், உங்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று குறைஷி நாடாளுமன்றம் அறிவித்து விட்டது. அதை செயல்படுத்துறதுக்கான இடையில ஒருவர் குறுக்கிட்டு சொல்றாரு, நான் 2 பேரை பார்த்தம்பா, முகமது மாதிரி தான் தெரியுது என்று சொல்கின்ற பொழுது சுராகா சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, வேற ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாரு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதறாங்க, சிதறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ரசூலுல்லாஹ் திரும்பி பார்க்கறாங்க, இவர் அருகில் நெருங்கி கொண்டிருக்கின்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்துல துஆ செய்றாங்க. உடனே அவர்களுடைய குதிரையினுடைய கால்கள் பூமியில் உள்வாங்கிக் கொள்கின்றன, நகர முடியவில்லை. உடனே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன சொல்றீங்க? எனக்கு நீங்க முர்னி, எனக்கு கட்டளையிடுங்கள், என்ன கட்டளையிடுகின்றீர்களோ அதை நான் செவியேற்று செயல்பட தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? யார் யார் இனிமேல் பின்னால என்ன தொடர்ந்து வந்தா வர விடாத, அதை நீ செய்துட்டா போதும் அப்படிங்கிறாங்க. இதுல புகாரில அருமையான வார்த்தை வருகின்றது, கான அவ்வளன் நஹாரி ஜாஹிதன் அலா நபியில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முற்பகல்ல ரசூலுல்லாவை காட்டி கொடுக்கக்கூடிய வேளையில இவர் குதிரையை ஓட்டி வந்து கொண்டிருந்தார். ஆனால் பிற்பகலிலே கான ஆகிரன் நஹாரி மஸ்லஹத்தன் லஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்பகல்ல தாக்கும் ஆயுதமாக வந்தார். பிற்பகல்ல சூரியன் மறையக்கூடிய அந்த கட்டத்தில் காக்கும் ஆயுதமாக மாறிவிட்டார். யாருடைய வேலை? இப்போது இந்த மஹதி விஷயத்திற்கு வருவோம். இன்றைக்கு அந்த மக்கள் அந்த கூட்டத்தில் இருந்து, இவங்க சுன்னத்து வல் ஜமாத்துங்கிற மொத்தத்தில் சுன்னத்து வல் ஜமாத் தான். இன்னொன்னும் புரிஞ்சுக்கணும், சுன்னத்து வல் ஜமாத்துனா பிதஅத் ஜமாத் தான். இன்னும் சொல்ல போனா ஷியா ஜமாத் தான். சுன்னத்து வல் ஜமாத்துங்க ஊர்ல சொல்றாங்களே, உண்மையான சுன்னத்து வல் ஜமாத்து நாம தான். ஹதீஸ் அடிப்படையில் நடக்கிறோம், குர்ஆன் அடிப்படையில் நடக்கிறோம். இப்போ இது பெயர் தாங்கி சுன்னத்து வல் ஜமாத்து அந்த வகையிலும் கிடையாது. இவங்க மஹதி என்ற ஒரு கூட்டத்தாரை சார்ந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மஹதி மக்கள் அதிகமான அளவில் தௌஹீதில் வந்து நுழைந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு
கொள்கைவாதிகளோடு அவர்களும் அரவணைப்போடு ஆதரவோடு அன்போடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நாம் காணக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஆரம்பத்தில் நிறைய பேர்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன பார்த்திருக்கோம், கொள்கையை எதிர்த்து நின்றவர்கள் தான் பின்னால கொள்கை அரணாக வந்து நின்றிருக்கின்றார்கள். இதே போன்றுதான் அந்த மக்களையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஊர் மக்களை, பாலக்கோடு மக்களை நாம் வெறுப்பான பார்வையில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் தெரியாது இருக்கின்ற பொழுது எதிர்த்தார்கள். இது உண்மைதான் என்று தெரிந்து உள்ளே வந்தும் இருக்கின்றார்கள். வெளியே வராவிட்டாலும் கொள்கை சகோதரர்களோடு அரவணைப்போடு அன்போடு ஆதரவோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. அடுத்து இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? நான் என்ன சொன்னேன்? கபரு, திருமண தப்தர். இதுதான் இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம். ஊரை விட்டு நீக்கி வைக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் இருக்கின்றனவே, மிகப்பெரிய விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. 2011 பார்த்தோமா, 2010 திருவிடச்சேரி ஒரு சம்பவம். இதுக்கு பின்னாலெல்லாம் இருக்கிறது யாருன்னா ஆலிம்கள் தான். என்ன நடந்திருக்கின்றது? இதே ரமலான் மாதம் ஒரு வீட்டில், அதாவது பள்ளிவாசல்லையும் தொலைவிட மணங்கிறான். சரி, இவன் தொலைவிட மணங்கிறானே என்று சொல்லி தனியாக ஒரு பள்ளி அமைத்தோம் என்று சொன்னால் அந்த பள்ளியில போய் தொழுவதற்கும் இவர்கள் தடை. அப்படிப்பட்ட நிகழ்வு தான் திருவிடச்சேரி. அந்த ஊர்ல என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு பெண்ணு அவங்க வீட்டில் மர்கஸுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. மக்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஊர்ல உள்ளவர், அந்த ஊரும் இப்ப நான் சொல்றேன் திருவிடச்சேரியும் அதுவும் இணக்கத்திற்கு வந்து விட்டது. ஆனால் ஒரு வரலாற்று பார்வை என்பதற்காக வேண்டி இதை சொல்கின்றேன். தொலை வந்த மக்களுக்கு மத்தியில் இவங்க ஏதாவது பேசுறது, அவங்கள சீன்ற மாதிரி பேசுறது, அவ்வப்போது இப்படி ஒரு விவகாரம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவரை அடிச்சிட்டாங்க. அடிச்ச உடனே ஹஜ் முகமது என்ற ஒருவர், அவரு தன்னுடைய மச்சனனை, அவரும் தௌஹீத்வாதி கிடையாது, இந்த இவருக்காக வேண்டி வந்தாரே ஹஜ் முகமது என்பவர், அவரும் தௌஹீத்வாதி கிடையாது. ஆனால் அவர் கையில ஒரு ரிவால்வரை எடுத்துட்டு வர்றார். அப்படி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பள்ளிவாசலை வச்சு பஞ்சாயத்து நடக்கின்றது. அவன் அடிப்படை தகராறு வருகின்றது. ஹஜ் முகமது என்பது பள்ளிவாசலுடைய தலைவர் பேரும் ஹஜ் முகமது தான். ஒரு மூக்கில் ஒரு குத்து குத்துறாரு, ரத்தம் வந்துடுது. அப்போ அவர் அங்கிருந்து கீழே இறங்கி வரும்போது இவங்க மயக்க போட்டு அறிவிக்கிறாங்க, சுன்னத்துல் ஜமாத் மக்களே வாருங்கள் வாருங்கள் என்று சொன்ன உடனே ஊர்க்கூட்டம் தலித்து மக்களையும் சேர்த்து கொண்டு வந்து விடுகின்றார்கள். அப்பொழுது இவருடைய கையில் ரிவால்வர் இருந்தது. அவர் பாதுகாப்புக்காக வேண்டி தரையில் சுடுறார். யாரையும் யாருடைய மேனியிலும் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சு என்று சொல்வார்களே, அப்படி ரிவால்வரை காட்டி அவர்கள் சுடவில்லை. தரையில் அடித்த குண்டு எகிரி பாய்ந்து அந்த ஹஜ் முகமது ஊர் தலைவர் அவருடைய மானப்பகுதியில் தாக்குகின்றது. இன்னொரு ஒரு இஸ்மாயில் என்பவருடைய ஈரல்ல போய் படுகின்றது. 2 பேருக்கும் ஸ்பாட்ல அவுட் ஆகிறாங்க. பெரிய பிரச்சனையாக ஆகிவிடுகின்றது. நம்முடைய மக்கள், அதிகமான மக்கள் கைது செய்யப்பட்டு 72 நாட்கள் சிறையில் இருந்தார்கள். நீண்ட காலம் இதுவரைக்கும் வழக்கு ஓடிச்சு. இதுல என்ன நிலை என்று சொன்னால், சுட்டாரே அந்த ஹஜ் முகமதும் இறந்துட்டாரு. அவர் வாகனத்தில் வந்திருந்தார், பல லட்சக்கணக்கான பணத்தை வைத்திருந்தார். அந்த பணமும் பறிபோய் விட்டது. ஊர் தலைவரும் இறந்து போய்விட்டார், இஸ்மாயில் என்பவரும் இறந்து போய்விட்டார். இதுல நம்ம மக்கள் அந்த வீட்டில் உள்ள அந்த பெண்மணியுடைய தலை கொண்டை முடியை பிடிச்சு இழுத்து வெளியே வைத்து அடி அடி என்று அடித்தார்கள். வீடு புகுந்து தாக்குதல். என்ன மாதிரியான கொடுமை என்று பாருங்கள். அப்படியெல்லாம் தாக்குதலுக்கு உள்ளானவங்க. அன்றைக்கு அந்த ஊரை விட்டு போன பலர் இதுவரைக்கும் ஊருக்கே திரும்பவில்லை. நான் சொன்னேனே, அல்லதீன உஹ்ருஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா யகூலு ரப்புனல்லாஹ். அவர்கள் செய்த பாவம் ஒன்றே ஒன்றுதான், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன ஏக இறைவன் அல்லாஹ் தான், அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவோம் என்று அந்த ஒரு கொள்கையை சொன்னதற்காக வேண்டி ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். பாருங்கள், இன்றைக்கு அந்த ஊரும் சமாதானமாக போய்விட்டது. தௌஹீத் மக்களுடைய ஆதரவோடு அன்போடு இருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிற்கவும் இல்லை, சாட்சிக்கும் ஆளும் இல்லை. 3ஆம் ஒருவர் துப்பாக்கி கொண்டு துடையில் தைக்கின்றது. அவர் பிரமதத்தை சார்ந்தவர்.
அவரும் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் தப்பி விடுகின்றார். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்து இந்த தௌஹீதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஒரு சோதனை நடந்திருக்கின்றது. இதனுடைய சூத்திரதாரிகள் யார் என்று சொன்னால் உலமாக்கள் தான். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அந்த நிலை நிச்சயமாக வரும். இவர்கள் மறுமையை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இவர்கள் ஆகிரத்தை பயப்படக்கூடியவர்கள் கிடையாது என்பதை மதரசாவுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லி நான் குறிப்பிட்டு விட்டேன். இந்த 3 வட்டத்துக்குள்ள கொள்கைவாதிகள் சோதனையை சந்தித்தான் தீர வேண்டும். அப்படி தொண்டி மக்களும் சோதனையை சந்தித்து இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது என்ன நிலை வந்து விட்டது தெரியுமா? ஒரு காலத்தில் நாம் செயல்பட்டோம், தௌஹீதான் வளர்ந்து விட்டதே, இனிமேல் நாம் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் சமூக பணி, சமூக அக்கறை, சமுதாய நலன் நாம வந்துட்டோம். சும்மா அதாவது ஒரு 2 வீலரை எடுத்துட்டு போறான், எடுத்துட்டு போகும்போது அதனுடைய ஸ்டாண்டு அப்படி தொங்கிக்கிட்டு இருக்குது. பார்த்துட்டு உங்களுடைய ஸ்டாண்டு கீழே தட்டிக்கிட்டு நிற்குது, உங்களோட உயிருக்கு ஆபத்து என்று சாதி மதம் பார்க்காமல் எல்லோருமே எச்சரிக்கை செய்கின்றான். ஆனால் ஒருத்தன் நரகத்திற்கு போறதுக்கு நிற்கிறான், அதை எச்சரிக்கை செய்ய வேண்டாமா? அந்த பொறுப்பு ஏதோ ஒரு காலத்தில் இருந்தது, இன்னொரு காலத்தில் இல்லை. நாம அந்த பணியில் ஈடுபடக்கூடாது என்று நினைக்கின்றீர்களா? அப்படி நினைத்தோம் என்று சொன்னால் அது மாபெரும் தவறு. நாட்டினுடைய சூழ்நிலை இன்றைக்கு இந்தியாவுக்குள்ள ஒரே பாதுகாப்பு என்ன தெரியுமா? எல்லா விஷயத்திலையும் அவன் மோதிக்கொண்டிருக்கின்றான். அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாமி, அவனுடைய பெயரையே சொல்லக்கூடாது, அவன் சொல்றான், ராவணனுக்கு நாம் உருவ பொம்மை எரிக்கின்றோம், முகமது நபிக்கு ஏன் உருவ பொம்மை எரிக்கக்கூடாது என்று கேட்கின்றான். கலவரம் வெடிக்கின்றது, அவன்தான் தூண்டி விடுகின்றான், முஸ்லிம்களுடைய கடையை தாக்கின்றான். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சகட்டுமேனிக்கு சிறையில் அடிக்கப்படுகின்றார்கள். நாட்டில் நீ முஸ்லிம் என்று சொன்னால் உனக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இந்த நாட்டில் நம்மை காப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம் இருக்கின்றது என்று சொன்னால், நம்முடைய மறுமையை காப்பதற்கு ஒரு ஆயுதம் இருக்கின்றது என்று சொன்னால் அது ஏகத்துவம் தான். அந்த ஏகத்துவத்தில் நாம் உறுதியாக இருக்கின்ற வரை ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அவருடைய சமுதாயத்தை எப்படி கடல் பிளந்து வழிவிட்டு காத்ததோ அதே போன்று இந்தியாவில் இஸ்லாமிய சமூகத்தை அவர்கள் சேதம் இருக்கும். அப்படி சேதம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த உம்மத்தை அழிக்க முடியாத அளவிற்கு ஒரு காவல் அரண் வேண்டும் என்று சொன்னால் அது ஏகத்துவம் தான். அந்த ஏகத்துவத்தை நாம் இறுதி மூச்சு வரை கடைபிடிப்போம். அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைக்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.